வெல்கம் டு தமிழ்டாக்கிஸ்.net. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் தீபாவளி அன்னைக்கு வெளியே வந்த இயக்குனர் ஏஆர் முருகதாஸோடைய கத்தி படத்துடைய வசூல் சாதனையை பற்றி பார்க்க போகிறோம். கத்தி இந்த படம் வர்றதுக்கு முன்னே வருமா வராதா, வந்தால் ஓடுமா ஓடாதா, வந்ததுக்கப்புறம் விஜய் ஏஆர் முருகதாஸ் கூட்டணியாச்சே, இது துப்பாக்கியை விட நல்லா இருக்குமா அப்படின்னு எல்லோரும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் படத்தை பார்த்தா இந்த படம் துப்பாக்கி கிட்ட கூட போக முடியாது அப்படின்ற அளவில் தான் இதோடைய ரிப்போர்ட் இருந்துச்சு. பொதுவாக ஒரு மசாலா படம்னா அதில் லாஜிக்கெல்லாம் பெருசாக எதிர்பார்க்க மாட்டாங்க. ஆனால் இது ஏஆர் முருகதாஸ் படம்ன்றதுனால அவர் கொஞ்சம் பர்ஃபெக்ஷனோட படம் எடுப்பார், லாஜிக்கெலாம் கொஞ்சம் அதிகமாக பார்ப்பாருன்னு எதிர்பார்த்து போனால் படம் ஆரம்பித்ததுலேருந்து படம் முடிகிற வரைக்கும் படம் முழுக்க ஒரு ஆயிரக்கணக்கான ஓட்டையும் ஆயிரக்கணக்கான கேள்விகளும் இந்த படத்தில் இருந்துச்சு. எவ்வளவு குறைகள் இருந்தாலும் இந்தியாவின் முதுகெலும்புன்னு சொல்லக்கூடிய விவசாயிகளுடைய பிரச்சனையை மைய கருத்தாக வச்சு அதை அடித்து ஆழமாக சொன்னதுனால இந்த படத்தில் இருந்த 1000 ஓட்டைகளையும் அந்த ஒரே விஷயம் அடைச்சிருச்சுங்கிறத இந்த படத்துடைய மிகப்பெரிய வெற்றி இன்றைக்கி நிரூபிச்சிருக்கு. அது எந்த அளவுக்குன்னா, இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ இந்த படம் துப்பாக்கியோடைய ஓப்பனிங் அளவுக்கு இருக்குமா, துப்பாக்கி அளவுக்கு வசூல் பண்ணுமா அப்படின்னு எல்லோரும் பேசிக்கிட்டு இருந்தப்போ துப்பாக்கியோடைய ஓப்பனிங் மட்டும் இல்லாமல் துப்பாக்கியோடைய வசூலையும் கிராஸ் பண்ணிடுச்சு. தமிழ்நாட்டுடைய உச்சக்கட்ட வசூலான எந்திரன் படத்துடைய முதல் நாள் கலெக்ஷனுடைய ரெக்கார்டையும் இந்த படம் கிராஸ் பண்ணிடுச்சு. இது ஏஆர் முருகதாஸ் விஜய் கூட்டணி கிடைச்ச வெற்றின்னு தான் சொல்லணும். இந்த படம் வெளியான மறாவதுனாலே இந்த படத்துடைய இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் இந்த படத்துடைய முதல் நாள் வசூலை பற்றி ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கையில் இந்த படம் இந்தியாவில் மட்டும் 16.45 கோடி ரூபா வசூலானதாகவும், வெளிநாடுகளில் இந்த படம் 7.35 கோடி ரூபா வசூலானதாகவும், மொத்தம் 23.8 கோடி ரூபா வசூல் பண்ணியிருக்குது. இது தென்னிந்திய படங்கள்லேயே முதன்மையான வசூல், சாதனை வசூல் அப்படின்னு சொல்லி அறிக்கை விட்டுருந்தார். அந்த அறிக்கையை பார்த்துட்டு ஏஆர் முருகதாஸ் வாயிலே வடை சுடுறாரு, பொய் சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி இந்த வசூலை பற்றி கேலியும் கிண்டலும் தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் முருகதாஸ் சொன்ன வசூல் விவரம் உண்மைதானா அப்படிங்கிறத சினிமா வட்டாரத்தில் நாங்கள் விசாரித்தப்போ, பொதுவாக தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு படம் சேலம் மாவட்டத்தில் 1 கோடி ரூபா வசூல் பண்ணால் அந்த படம் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் 10 கோடி ரூபா வசூல் பண்ணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. அதாவது சேலத்தோடைய வசூலிருந்து 10 மடங்கு வசூல் பண்ணும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் முதல் நாள் வசூலில் சேலத்தில் மட்டும் 1,70,00,000 ரூபா வசூலாகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி வச்சு பார்க்கும்போது முருகதாஸ் சொன்ன அகில இந்திய வசூலில் 16.45 கோடி அப்படிங்கிறது சாத்தியம்தான். அதே போல் வெளிநாடுகளில் குறிப்பாக மலேசியாவில் துப்பாக்கி படம் 32 சென்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை 57 தேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 57 தேட்டருமே முதல் நாள் ஹவுஸ்ஃபுல்லாக போயிருக்கு. முதல் நாள் மட்டும் இல்லை, முதல் 5 நாளுமே வசூல் ஸ்ட்ராங்காக தான் இருந்திருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது முருகதாஸ் சொல்கிற அறிக்கை உண்மைதான்னு நம்ப சொல்லுது. அதுக்காக ஏஆர் முருகதாஸ்கிட்டையும் ஐங்கரன் டீம் போயிட்டு இதுக்கான வசூல் ரெக்கார்டுக்கான ப்ரூஃப்லாம் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் அவங்கக்கிட்ட மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இந்த படம் எத்தனை கோடி வசூல் பண்ணிச்சுன்ற ரெக்கார்டு யாருக்கிட்டையுமே இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டில் கவர்மெண்ட்டில் ஒவ்வொரு தேட்டருக்கும் ரேட் ஆஃப் அட்மிஷன் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, சென்னை மாதிரி சிட்டியில் ஒரு 10 ரூபாயில் ஆரம்பித்து 120 ரூபா வரைக்கும் ரேட் ஆஃப் அட்மிஷன் அனுமதிச்சிருக்காங்க. கிராமப்புறங்களில் 10 ரூபாயில் ஆரம்பித்து 40 ரூபா 50 ரூபா வரைக்கும் தான் ரேட் ஆஃப் அட்மிஷன் அனுமதிச்சிருக்காங்க. ஆனால் இந்த தேட்டருக்காரங்க பூரா இந்த ரேட் ஆஃப் அட்மிஷன் போர்டை தூக்கி குப்பை தொட்டியில் போட்டு ரிலீஸ் அன்னைக்கு 250 ரூபாயிலேருந்து 300 ரூபா வரைக்கும் டிக்கெட் விற்றுருக்காங்க. நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் சாதாரண நாட்களில் ஒரு நாளைக்கு 4 ஷோ வரைக்கும் தான் அனுமதி. ஆனால் இது ஃபெஸ்டிவல் டேன்றதுனால ஒவ்வொரு தேட்டர்லேயும் 5 ஷோ 6 ஷோன்ட்டு தொடர்ந்து 5 நாளைக்கு சகட்டு மணிக்கு விடிய விடிய போட்டு தள்ளியிருக்காங்க. டிக்கெட்டு விற்ற காசை சாக்கில் மூட்டை கட்டி அள்ளிட்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சாதாரணமாக ஒரு படம் வெள்ளிக்கிழமை தான் ரிலீஸ் ஆகும். வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் தான் இந்த கூத்து பண்ணுவாங்க. ஆனால் இந்த படம் புதன்கிழமை காலையில் 4 மணிக்கே ரிலீஸ் ஆகிடுச்சு. 5 நாள் வெளுன்னு வெளுத்து வாங்கிட்டாங்க. இந்த லட்சணத்தில் தீபாவளிக்கு முந்தி மதுரை கோர்ட்லேருந்து ஒரு உத்தரவு வந்துருந்துச்சு. அந்த உத்தரவு என்னென்னா, தீபாவளி ரிலீஸ் படங்களுக்கு டிக்கெட் விலையை உயர்த்தி விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி உத்தரவு வந்துருந்துச்சு. இந்த உத்தரவு அரசு அதிகாரிகளுக்கு அனுப்பப்பட்டுச்சு, தேட்டர்களுக்கு அனுப்பப்பட்டுச்சு. கோர்ட்டு உத்தரவு தானே அப்படின்னு அதை பொருட்படுத்தாமல் தூக்கி போட்டு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஒருவேளை வேல்முருகன் மாதிரி யாராவது அட்டகத்தியை சொல்லிட்டு வந்திருந்தால் பயந்துருப்பாங்களோ என்னமோ தெரியல. கோர்ட்டு உத்தரவு தானே அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வழக்கம் போல் மதிக்கலை. இந்த அரசு அதிகாரிகளான ஏஎஸ்டிஓ டிஸ்டிஓலாம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னு கேட்குறீங்களா? அவங்கெல்லாம் தீபாவளிக்கு முந்தைய
தேட்டர்களில் வந்து தீபாவளி போனஸை வாங்கிட்டு போயிட்டதுனால தீபாவளி அன்னைக்கு படம் பார்க்க கூட தேட்டர் பக்கம் வரலன்னா பார்த்துங்களேன். ஒரு மாஸ் ஹீரோ படம்னா அதோடைய 3 நாள் வசூலை பற்றி கவலையே பட தேவையில்லை. ஏன்னா அவருடைய வெறித்தனமான ரசிகர்களே தேட்டரை போய் நிறைச்சிருவாங்க இந்த 3 நாள். 4வது நாளும் அந்த படத்துக்கு கூட்டம் வரணும்னா அந்த படம் காமன் ஆடியன்ஸுக்கும் பிடிச்சிருந்தா மட்டும்தான் நம்ம கூட்டத்தை எதிர்பார்க்க முடியும். அந்த வகையில் இந்த படம் 4வது நாள் மட்டும் இல்லை, 5வது நாளும் நகர்ப்புறங்கள்லாம் எந்த தேட்டர்லையுமே டிக்கெட்டே கிடைக்கல. அதுக்கு காரணம் இந்த படம் காமன் ஆடியன்ஸுக்கும் பிடிச்சிருந்ததுனால தான் இந்த கூட்டம், இந்த வசூல். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு மாஸ் ஹீரோ, மாஸ் டைரக்டருடைய வெற்றி கூட்டணியில் வெளியே வந்திருக்கிற படம்ன்றதுனால இந்த படம் முதல் நாள் வசூலில் ரெக்கார்ட் பண்ணிடுச்சு அப்படிங்கிறதுல ஒரு பெரிய ஆச்சரியம்லாம் இல்லை. ஆனால் அடுத்தடுத்த நாட்களில் இந்த படம் பண்ண வசூலை வச்சு பார்க்கும்போது தமிழ் சினிமாவில் உச்சக்கட்ட வசூலில் இருக்கக்கூடிய 2ஆம் இடத்துல இருக்கிற துப்பாக்கி வசூலை இந்த படம் கிராஸ் பண்ணிடுச்சு. முதல் இடத்துல இருக்கக்கூடிய எந்திரன் வசூலை இந்த படம் கிராஸ் பண்ணுமா அப்படிங்கிறது மட்டும்தான் எல்லார் மனசுலையும் இருக்கக்கூடிய கேள்வி. எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.